உலகத்திலேயே இன்னொரு மனிதனை அந்நியமாக பார்க்கிற அரசியலை, கருத்தியலை கொண்ட ஒரு தத்துவம் இந்த மதத்தின் தத்துவம் தான். உலகத்திலேயே எந்த மதமும் சகோதரத்துவத்தை மறுத்ததில்லை. புவனேஸ்வரி அவர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரரை பார்த்து, பல பேரை பார்த்து மாமா என்று உறவு கொண்டாடுகிறார். இந்துத்துவத்தில் அப்படி உறவு கொண்டாட முடியுமா? எச் ராஜாவை பார்த்து அவர் மாமா என்று அழைக்க முடியுமா? அண்ணாமலை குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் யாராவது அப்படி இளகணேசன் குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைக்க முடியுமா? மோடி குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாராவது சங்கராச்சாரி குடும்பத்தை சார்ந்தவர்களை அப்படி அழைக்க முடியுமா? அவங்களுக்குலாம் குடும்பம் உண்டு, அவரு தான் துறவியா வந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல, அழைக்க முடியுமா? சகோதரத்துவம் கிடையாது. பார்ப்பனர்களுக்குள்ளேயே சகோதரத்துவம் கிடையாது. அதுதான் மிக முக்கியமானது. பார்ப்பன சாதிகள் அனைத்தும் சமம் கிடையாது. இது பார்ப்பனர்களுக்காக நான் பேசுகிறேன். நம்பூதிரிகளும் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயரும் சமமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரும் ஐயங்காரும் சமமா? மேற்கு வங்கத்திலே இருக்கக்கூடிய முகர்ஜியும் பானர்ஜியும் சமமா? பானர்ஜியும் சாட்டர்ஜியும் சமமா? பிராமண சமூகத்திற்குள்ளேயே சமத்துவம் கிடையாது. RSS தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சித்பவன் என்கிற ஒரு சாதி இருக்கிறது பார்ப்பன சமூகத்திற்குள்ளேயே. சித்பவன் ஏதோ உணவகத்தின் பெயர் மாதிரி இருக்குது. கவர்னர்கள் தங்குற ராஜ்பவன்கிற மாதிரி இருக்குது. சித்பவன் இது ஒரு சமூகத்தின் பெயர். அது கோல்வாக்கர், வீர சவார்கர், ஹெட்கேவார் இவங்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கு இருக்கிற மோகன் பகவத் வரையில அந்த குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் RSS இயக்கத்தினுடைய தலைவர்களாக இதுவரையில் பொறுப்பேற்று வந்திருக்கிறார்கள். இடையில யாரோ ஒருத்தர் சிங்குன்னு வந்து போயிருக்கிறார், ராஜேந்திர சிங்குன்னு. அவர் கொஞ்ச காலம் தான் இருந்திருக்கிறார். அது எப்படி வந்தாருன்னு தெரியல. யூபிக்காரர். ஒருவேளை அவர் பிராமணராக இருந்து சீக்கியத்துக்கு மாறினாரோ என்னவோ தெரியல. ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான், சித்பவன் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான். காஷ்மீர்ல பண்டிட், குஜராத்தில் பட்டேல், உத்தரப்பிரதேசத்தில் மிஸ்ரா. மிஸ்ரான்னா அவங்க எல்லாம் பிராமணன் அர்த்தம். பட்டேல் வந்தா பிராமன். நிறைய இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிராமணர்களுக்கு இடையிலே சமத்துவம் கிடையாது, அவர்கள் சகோதரத்துவமும் கிடையாது. நம்பூதிரி வீட்டுக்குள்ள சரன்னு ஒரு வைணவ ஐயங்கார் போயிட முடியாது. வயசல்ல திண்ணையோட உட்கார வச்சு தான் பேசிட்டு அனுப்புவாங்க. அந்த வேறுபாடு இருக்கிறது. அதுல அவங்க இன்னும் பெருமையா சொல்லிக்குவாங்க, பிராமணர்கள்லேயே பூஜை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் பூஜை செய்ய முடியாது, பூசாரியா வர முடியாது. பூஜை செய்கிற பிராமணர் வேற, ஈமச்சடங்கு செய்கிற பிராமணர் வேற. ஈமச்சடங்கு செய்கிற பிராமணர்களுக்கே ஈமச்சடங்கு செய்கிற பிராமணர். அதுல போய் யாரு அந்த ஈமச்சடங்கு பிராமணர் அல்லாதவர்கள் செய்ய முடியாது. பிராமணர்கள் தங்களுடைய குடும்பத்தில் யாராவது துக்கம் விழுந்து விட்டால், இழவு விழுந்து விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை இன்னொரு பிராமணரை வைத்துத்தான் செய்வார்கள். அந்த பார்ப்பனர்களுக்கு பெயர் சவுண்டி பார்ப்பனர். சமையல் தொழில் செய்யக்கூடிய பார்ப்பனர்களுக்கு வேறு பெயர், பூஜை தொழில் செய்யக்கூடிய பார்ப்பனர்களுக்கு வேறு பெயர். கோவில் கருவறையிலே நின்று பூஜை செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் சவுண்டி பார்ப்பனரோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அல்லது ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர் நம்பூதிரிகளோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. கொடுக்கலும் கிடையாது, வாங்கலும் கிடையாது. ஐயங்காருக்குள்ளே கூட கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, அதுதான் சனாதனம். உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். பார்ப்பனர்களுக்கிடையேயும் சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் தான் சமூக நீதி போராளிகள். நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பிஜேபி, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் முதன்மையான எதிரி முஸ்லிம்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, முஸ்லிம்களும் எதிரிகள் தான், ஆனால் முதன்மையான எதிரி இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் எதிரிகள் தான், ஆனால் முதன்மையான எதிரி அல்ல. தேர்தல் களத்தில் காங்கிரஸ் தான் எதிரி, உண்மைதான், ஆனால் முதன்மையான எதிரி அல்ல. கருத்தியல் அடிப்படையிலே கம்யூனிஸ்டுகள் எதிரி, ஆனால் எதிரிதான், ஆனால் முதன்மையான எதிரி அல்ல. பிஜேபி உள்ளிட்ட RSS கும்பலின் சங் பரிவார்களின் முதன்மையான எதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அம்பேத்கர் வந்துடுறார். வேற யாராவது எழுதியிருந்தா கூட, ஒரு கிறிஸ்டியன் எழுதியிருந்தா அது கிறிஸ்டியன் எழுதிய சட்டம் சொல்லியிருப்பான், ஒரு முஸ்லீம் எழுதியிருந்தா இது முஸ்லீம் எழுதிய சட்டம் சொல்லியிருப்பான்.
ஒரு நல் வாய்ப்பாக கிறிஸ்தவர் அல்லாத, முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்துவாக இருந்த காலத்தில், இந்து என்கிற அடையாளத்தோடு இருந்த காலத்தில், இந்து என்கிற பெயரில் அழைக்கப்பட்ட காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். அந்த கமிட்டிக்கு அவர் சேர்மனா இருந்தார். 7-8 பேர் 9 பேர் இருந்த கமிட்டி, யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, அவரே எழுதி முடித்தார். அந்த சட்டம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே நிறுவப்பட்டிருக்கிற, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற, கோலோச்சி கொண்டிருக்கிற சனாதன சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல தகர்த்து கொண்டிருக்கிறது, சிதைத்து கொண்டிருக்கிறது. இது அவனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம ஏனோதானோ இருக்கிறோம். இந்த சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் படை கட்டவில்லை, பயிற்சி கொடுக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை, ஆயுதம் ஏந்துங்கள் என்று யாருக்கும் கட்டளையிடவில்லை. அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்படுகிற தத்துவம் இருக்கிறதே, கொள்கை இருக்கிறதே, அது பழைய இந்தியாவை உடைக்கிறது, தகர்க்கிறது. சமூக நீதியின் மூலமாக அதில் சொல்லக்கூடிய இந்த 4 சொற்கள் தான் முக்கியம். 4 வகை படையை போல, ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில். காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை என்று சொல்வார்கள். அதுபோல ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 சொற்கள் தான் முக்கியமானவை. தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த பாகுபாடுகள் நிறைந்த சனாதனத்தை எதிர்த்து படை கட்டவில்லை, பயிற்சி கொடுக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை. அவர் உருவாக்கிய அறிவாயுதம் தான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை முதன்மை எதிரியாக கருதுகிற கும்பல் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை போட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவின் தலைநகரமாக இனி டெல்லி இருக்காது, வாரணாசி என்கிற காசி தான் இருக்கும். இந்தியாவின் பெயர் இந்து ராஷ்டிரமாகும், இந்தியாவின் தலைநகரம் வாரணாசி ஆகும். இந்தியாவில் இனி வரப்போகிற ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம முறைப்படி இருக்கும். எல்லா சாதிகளுக்கும் உரிமை உண்டு, எல்லா சாதிகளுக்கும் அங்கீகாரம் உண்டு என்றால் சாதியை காப்பாற்றுவோம் என்று பொருள். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை காப்பாற்றுவோம் என்று பொருள். மிக முக்கியமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணில் தொழில் செய்யலாம், கல்வியும் கற்கலாம், ஆனால் ஓட்டுரிமை இல்லை. 2024 ஒருவேளை தப்பி தவறி பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வருமே ஆனால், தோழர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நள்ளிரவிலே நரேந்திர மோடி திடீரென்று தொலைக்காட்சியிலே தோன்றி 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று அறிவித்ததை போல அடுத்து 2024க்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருமேயானால், ஒரு நள்ளிரவில் தொலைக்காட்சியில் தோன்றி இவ்வளவு நாள் நடைமுறையில் இருந்த அரசியல் சட்டம் செல்லாது, மனு தர்மமே இனி இந்தியாவின் அரசியல் சட்டம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. 2024க்கு பிறகு இந்திய அரசியல் சூழல் மாறப்போகிறது. 2024க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் குறிவைத்திருக்கிறார்கள். இந்திய மாநிலங்களிலேயே அவர்களால் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு சனாதன எதிர்ப்பு கருத்தியல் வலுவாக இருக்கிற மாநிலங்களாக தமிழ்நாடும் கேரளாவும் தான் இருக்கிறது. கர்நாடகாவிலே கூட அவர்களால் காலூன்ற முடிந்திருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானாவை மிக எளிதாக அவர்களால் ஊதிவிட முடியும். அங்கே சமஸ்கிருதமயம் வேகமாக நடந்திருக்கிறது, இந்துத்துவமயமும் வேகமாக நடந்திருக்கிறது. சந்திரசேகர ராவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆட்சியில் இருந்தாலும் கூட அந்த மாநிலங்களை இலகுவாக அவர்களால் கையகப்படுத்திவிட முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் பெரியார் அரசியல் வலுவாக இருப்பதால், பெரியார் இயக்கங்கள் வலுவாக இருப்பதால், இடதுசாரி இயக்கங்கள் வலுவாக இருப்பதால், சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இங்கே வலுவாக இருக்கிற காரணத்தினால், கட்சி சார்பற்ற தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஜனநாயக சக்திகளும் இங்கே வலுவாக இருக்கிற காரணத்தினால் அவர்களால் இன்றைக்கும் காலூன்ற முடியவில்லை. அதனால் இந்த 2024 தேர்தலை ஒரு இலக்காக வைத்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் குறிவைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். சாதிக்க முடியும். பெரியார் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய காலத்தில் 100% பேர் கூட அவருடைய கருத்துக்கு ஆதரவாக இல்லை.
பெரியார் இந்த அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் 1925க்கு பிறகு அவர் நீதி கட்சியிலே சில ஆண்டுகள் இருந்தார். 1944 திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். அதிலிருந்து உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் 1940களிலே தீவிரமாக இந்த பிரச்சாரத்தை செய்த போது தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவாக 1% பேர் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு இதை பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார்களை தமிழ்நாட்டில் இருந்து ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். இந்திய அரசியலில் இருந்தே விரட்டி அடிக்க முடியும். இந்திய தேசத்தையும் இந்திய மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் சங் பரிவார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுத்தே ஆக வேண்டும். எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும். நான் அவனோட சேரமாட்டேன், இவனோட சேரமாட்டேன், அவனுக்கு எனக்கு சண்டை, அவன் கிள்ளி விட்டான், அவன் சுரண்டி விட்டான், அதெல்லாம் இந்த 2024 தேவையே கிடையாது. எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்த வேண்டும். அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர வேண்டும்.